हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण हरि। सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण हरि। सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। राजा 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 राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण हरि। सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण, सावळे राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। हरि जय जय राम, हरि जय जय राम, हरि जय जय राम कृष्ण हरि। बोला पुंडलीक वरदे हरि विठ्ठले सद्गुरु स्वामी की जय. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பஜனாமிர்த சாகரம் பாகம் 51 உயர்ந்ததான சாதுக்களுடைய சரித்திரம், அதை விவரித்து வருகின்ற ஏகநாதருடைய சரித்திரத்தின் அருமை, அதன் பெருமை, அளப்பரியாத மகிமை வாய்ந்த மகா தபஸ்வியான ஏகநாதர். அவர் பொருட்டு 36 வருட காலம் பகவான் பல்வேறு ரூபத்திலே அவருக்கு கைங்கரியம் செய்த குருபக்த சிரோமணியை ஸ்மரித்து அனைவரும் குருபக்தர்களாக வாழ்வோம் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். இவருடைய சரித்திரத்திலே எண்ணற்ற சாதுக்களை அவர்களுடைய சரித்திரத்தையும் வர்ணித்த வண்ணம் செல்கின்ற அவருடைய உயர்ந்த அந்த சீரிய தொண்டு, அதை எண்ணி எண்ணி வியக்கின்றோம். தாமாஜி சரித்திரத்தை கூறுகின்றார். இவ்வாறு சாதுக்களுடைய அனைத்து சரித்திரங்களும் நம் மனதிலே பசுமறுத்த ஆணி போல் பதிமா போலே செய்கின்றார். தாமாஜி பாவ பாஹுனி ஸ்ரீஹரி அநாமிக நிர்தாரி ஸ்வயம் ஜாலா घेवनिया ध्रव्य निगाला तो हरी जोहार करी बादशाहाते दव्य देवुनिया रसीद घेतली भक्ताची माऊली विठा भाई एका जनार्दनी भक्ताची यासाठी दावे पाठोपाठी भक्ताची या दामाजीचा भाव दामाजीचा भाव पाहुनी श्रीहरी. தாமாஜி பண்டரி க்ஷேத்திரத்துக்கு அருகே ஒரு தாலுகாவை, ஒரு தஹசிலை ஆண்டு வந்த ஒரு அரசனின், முசல்மான் ராஜனின் காரியகர்த்தா. அவர் பஞ்சத்தால் ஏழை மக்கள் பசியினால்
வாடுவதைக் கண்டார். தானிய கோஷத்தை திறந்து விட்டார், தனகோஷத்தை திறந்து விட்டார். அனைத்தும் செலவாகிவிட்டது. பஞ்சம் தீர்ந்த பாடில்லை. அரசனுக்கு வரவேண்டிய கப்பம் யாதும் வரவில்லை. அவனை அழைத்து வா, அவனுக்கு உரித்த தண்டனையை நாம் தருவோம் என்று ஆணையிட்டு விட்டார் முசல்மான் ராஜா. ராஜபடர்கள் வந்தார்கள். இவரை கைது சென்று அழைத்துச் சென்றார்கள். யாதிர்ச்சிகமாக பண்டரிநாதனின் திருக்கோயில் வழியாக செல்ல நேர்ந்தது. அவர்கள் காலிலே விழுந்தார் தாமாஜி. இன்று ஏகாதசி, சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும், அனுமதி தாருங்கள், கூட வாருங்கள், விட்டலனை சேவித்துவிட்டு செல்வோம் என்று கூறுகின்றார். தாமாஜி சபாவ பஹோனி ஸ்ரீஹரி. அவர் ஒரு தீர்மானம் செய்தார். அவருடைய பாவத்தை பார்த்தார். பாவகிராகி ஜனார்தனன் அல்லவா. ஸ்வயம் அவருடைய மனதை அறிந்து கொண்டார். சர்வத்திர சகல ஜீவராசிகளையும் விஷ்ணுமயம் ஜகத்து என்று பார்க்கும் பாவனை உடைய உயர்ந்த ஹரிபக்தராக இருந்ததினாலே இவ்வாறு செய்திருக்கின்றார் என்பதை உணர்ந்த விட்டல் தானே பாதுஷாவை ஒரு வேலையாளாக உருக்கொண்டு தாமாஜி அனுப்பினார். வந்திருக்கின்றேன், தங்களுக்கு கட்ட வேண்டிய பணம் அனைத்தும் எடுத்து வந்திருக்கின்றேன், ஜோஹார் 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 என்று பாதுஷாவுக்கு நமஸ்கரித்தார். பக்தர்களுடைய மாவுலியான மிட்டாயி திரவியத்தை தந்தார். அப்பா ரசீது கொடு, எண்ணிக்கொள். சரி, ரசீது கொடு என்று அவசரப்படுத்தினார். ரசீதை பெற்றுக்கொண்டான். அடுத்த கணம் செல்வது போல் சென்று மறைந்துவிட ஒரு முறை அவனுடைய திருமுகத்தை கண்ட பாதுஷாவின் மனம் என்னவோ செய்து விட்டது, என்னவோ ஆகிவிட்டது. ஒரு வேலைக்காரனே இவ்வாறு இருக்குமாயின் அந்த அவனுக்கு எஜமானாக இருக்கின்ற தாமாஜி எவ்வாறு இருக்க வேண்டும், பார்க்க வேண்டுமே என்று அங்கிருந்து கிளம்பி வந்து விட்டான். இவை அனைத்தும் ஒரு கண நேரத்திலே நடந்தது. தான் அவருடைய தாசனாக சென்று பணத்தை கட்டி ரசீதை வாங்கி கொண்டு இவர் அந்த விட்டலச்சரணத்தில் விழுந்து எழுந்திருக்கும் போது இவர் தலையிலே அந்த ரசீது வந்து விழுகின்றது. அதை எடுத்தார், பார்த்தார், அனைத்தையும் உணர்ந்து கொண்டார். பிரபு, நீயா சென்றாய், நீயா சென்றாய், நீயா சென்றாய் என்று அவரை பார்க்க அந்த விட்டனுடைய வேலைக்காரனாக அவன் கொண்ட வேஷம் அவருக்கு கண்ணிலே புலப்பட்டது. அழுதார். கை விலங்குகள் தானாக விலகின. அந்த ரசீதை அவரிடம் தந்து, உன் எஜமானிடம் தாப்பா, என் விட்டலன் பணத்தை கொடுத்து விட்டான் என்று கூறி பக்தர்களோடு ஆடிப்பாடி மகிழ்ந்து ஏகாதசி தினத்தை கொண்டாடிய வண்ணம் இருந்தார். பகவானோ பக்தனுக்கு வசப்பட்டவன் என்பதை விட அவனுக்கு பைத்தியமே பிடித்து விட்டது என்று பின்னால் துக்காராம் சொல்கின்றார். அவ்வாறு ஏகநாதர் இந்த பக்தர்களுக்கு வசப்பட்டு அவர் பின்னாலேயே தானும் ஆடிப்பாடி மகிழ இந்த அரிய காட்சியை காண வந்த பாதுஷா தன்னை மறந்தார். தாமாஜியின் திருவடியிலே விழுந்து மன்னிப்பு கேட்டார். தாமாஜியை உத்தரணம் செய்யும் ரூபமாக பரமாத்மா பக்தர்களுக்கு வசப்பட்டவன், பக்தஸ்ய வசகோ ஹரிஹி என்பதை சத்தியம் செய்தான். இவ்வாறு பல்வேறு ரகமான விதம் விதமான அபங்கங்களை, லட்சோபலட்ச அபங்கங்களை பண்டரி மகாத்மியம், ஸ்ரீக்ஷேத்திர மகாத்மியம் ஆன பின் அந்த விட்டலனின் நாம மகிமை, ராமநாம மகிமை, முமுட்சுக்களின் ஸ்திதி, பக்தர்களின் ஸ்திதி, பண்டரிநாதனின் ரூப வர்ணனை, கௌளனி அபங்கங்கள், குருமதாசருடைய சரித்திரம், பாரதாசருடைய சரித்திரம், ஜனார்தன சுவாமி மீது எழுதப்பட்ட எண்ணற்ற அபங்கங்கள், தனக்கு அவர் கிருபை செய்தது மற்றும் கிருஷ்ணனுடைய ஸ்ரீமத் பாகவத பரமான எண்ணற்ற அபங்கங்கள், பாவார்த்த ராமாயண அபங்கங்கள், ருக்மிணி பரிணயம் என்கின்ற ஹரநாம வைபவம், சிவநாம வைபவம், ஹரிநாம வைபவம், ஹரிஹர பேத தன்னை நீக்கும் பல்வேறு அபங்கங்கள், சாதாரண பாமர ஜனங்களுக்கு உபதேசங்கள், மகனீயர்களின் சரித்திரத்திலேயே ஏற்படுகின்ற உண்மையான ஸ்திதி, தசாவதார மகிமை, ஏகாதசி மகாத்மியம், துளசி பூஜை, ருக்மாங்கதனின் சரித்திரம், சத்யபாமா கிருஷ்ணனை தானமாக கொடுத்த அந்த லீலை, ஹனுமானுடைய சரித்திரம், துருவ சரித்திரம், சுதாமா சரித்திரம், உபமன்யு சரித்திரம், சாந்தீபினி குருகுலத்திலே கிருஷ்ணன் படித்தது முதலான விஷயங்கள், காசி மகாத்மியம், கங்கா கௌரி கலகம், ஞானதேவருடைய ஸ்துதி, நாமதேவர் சரித்திரம் என்று விஸ்தாரமாக அவர் தொடாத தலைப்புகளே இல்லை எனலாம். அவ்வாறு விஸ்தாரமாக இவர் எண்ணற்ற கீதங்களை பண்ணி இவ்வாறு பல்வேறு அபங்கங்களை பாடி நம்மை மகிழ்க்கும் ஏகநாத மகாபிரபு நாமதேவருடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக கூறுகின்றார். குழந்தையே இல்லை என்று நினைத்த கோனாயி தம்பதிகளுக்கு நாமதேவரை கொடுக்கின்றார். சிம்பியா குலத்திலே ஒரு முத்தாக பிறக்கின்றார். அதிபால்யத்திலே பகவானுக்கு அன்னத்தை ஊட்டிவிட்டு மகிழ்ந்த பிரத்யக்ஷமாக தரிசனம் பெற்ற இந்த மகனீயருக்கு கல்யாணமாயிற்று. தரித்திரத்தினால் பீடித்து பல்வேறு துன்பங்களை இல்லறத்திலும் பல்வேறு குழந்தைகளையும் பசியினால் வாட இதைக் கண்டு வருத்தப்பட்டார். விட்டலிடம் சென்று முறையிட்டார். தந்தை கூறலானார், நமது வம்சத்து தொழில் துணி தைப்பது,
அதை செய்யேன் என்ற உடனே அதை செய்ய ஆரம்பித்தார். துணியோடு உன்னையும் சேர்த்து என்னை ஹிருதயத்திலே தைத்து கொண்டேன் என்று சந்தோஷப்பட்டார். விட்டல ஸ்மரணம் இல்லாத ஒரு வேளையும் இல்லை. ஆனால் குடும்பம் தரித்திரத்திலே வாடி வதங்குகின்றது. சிறுவர்கள் சிறு குழந்தைகள் அன்னமில்லாமல் சமப்பட அவருடைய ஒரு பெண் பெரியவளாகி அவளுக்கும் திருமண வயதாகிவிட்டது. அவரோ ஏழையாக இருக்கின்றார். பகவான் தாமா செட்டி என்கின்ற ஒரு சேட் உருவத்திலே வந்து கல்யாணத்தை நடத்தி தருகின்றான். இவ்வாறு பல்வேறு லீலைகளை விட்டலன் செய்த வண்ணம் இருக்க பாண்டுரங்களுடைய ஸ்மரணையே தன்னுடைய முழு மூச்சாக கொண்ட நாமதேவர் இவ்வாறு வாழ்கின்றார். அவருடைய ஸ்வரூபத்தை வர்ணித்து இந்த சரித்திரத்தை பூர்த்தி செய்கின்றார் ஏகநாத் மகாராஜ். அவ்வாறு அவர் கூறுகையிலே, धन्य धन्य नाम देव सर्व वैष्णवांचाराव, धन्य धन्य नाम देव सर्व वैष्णवांचाराव, प्रत्यक्ष दाविली प्रचैत वाळुवंटी परीस सत्य, प्रत्यक्ष दाविली प्रचित वाळुवंटी परीस सत्य, कवित्व केले शत कोटी तारिले जीव कल्प कोटी, कवित्व केले शत कोटी तारिले जीव कल्प कोटी, देवे जीवी सवे अशी ज्याची देवासवे, धन्य धन्य नाम देवा एका जनार्दनी चरणी ठेवा, धन्य धन्य नाम देवा एका जनार्दनी, एका जनार्दनी चरणी ठेवा, धन्य धन्य नाम देव सर्व वैष्णवांचा राव, एका जनार्दनी शरणी ठेवा. நாமதேவரை நான் வர்ணித்தும் ஆளுமா? சாதுக்கள் சங்கத்திற்கு அவர் தலைவர், அவர்தான் ராஜா. பிரத்யட்சமாக பாண்டுரங்கனை பார்த்தவர், வாளுவண்டியிலேயே தன் காலத்தை கழித்தவர். பாண்டுரங்கா எனக்கு ஒரு வரம் கொடு. சதகோடி பிரவிஸ்தனமான ராமாயணத்தை ஒருவர் கூறுகின்றார். நான் அவ்வாறு உன்னை புகழாமல் இருக்க முடியுமா என்றவுடனே பிரச்சோதிதா எனபுரா சரஸ்வதி என்றபடி சரஸ்வதியை அவர் நாவிலே இருக்கும்படி செய்ய அவருடைய வாயிலிருந்து சந்திரபாகா பிரவாகத்தை மிஞ்சுமா போலே உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் தூங்கினாலும் படுத்தாலும் அவருடைய வாயிலே அபங்கங்கள் கொட்டிய வண்ணம் இருக்க ஜனாபாயி என்கின்ற ஒரு ஏழை குழந்தை இவரிடம் கைங்கரியம் செய்த வண்ணம் அனைத்தையும் ஓலைப்படுத்துகின்றாள். தாரிலே ஜீவகல்ப கோட்டி தேவ ஜேவீசவே, கோடிக்கணக்கான ஜீவ ராசிகளை இவர் உத்தாரணம் செய்த வண்ணம் இருக்கின்றார். பரமாத்மா ஒரு ஏழையாக வந்து இவர் உண்ணும் உணவை பங்கிட்டு சாப்பிட்டு செல்கின்றான். ஐஷிஜாச்சி தேவாசவே சதா பாண்டங்கருடன் இருக்கின்றார். தன்ய தன்ய நாம தேவ ஏகா ஜனார்தனி சரணி டேவா. அவருடைய திருவடி துகளுக்கு ஆசைப்படுகின்றேன் என்று ஏகநாதர் இவருடைய சரித்திரத்தை கூறுகின்றான். எவர் பிரகலாதனாக இருந்தானோ, எவன் உத்தவனாக கிருஷ்ணாவதாரத்திலே இருந்தானோ, எவன் கலியிலே நாமதேவராக இருக்கின்றானோ அவனுக்கு ஸ்ரீபதி கைங்கரியம் செய்கின்றான். லாடவாழ நாம விட்டலஜரணி ஏகா ஜனார்தனி நவனத்யாத்தே என்று அவருடைய சரித்திரத்தை பூர்த்தி செய்கின்றார். அந்த காலத்திலே பெரும் பெரும் சிவாலயங்களை கட்டிவிட்டனர் ராஜாக்கள். இன்று தூசி தட்டி பார்ப்பவர் யாருமில்லை என்ற நிலை. அதுபோல் மகனியர்கள் கொட்டி வைத்திருக்கின்ற அமிர்தமயமான பொக்கிஷங்களை, அந்த கலைய நுணுக்கங்களை, அந்த பிரேமையின் அனுபவத் தொழில்களை ஞானத்தின் விதரணம் செய்யும் அவருடைய அமிர்தமயமான வாக்குகள் என்கின்ற இடிந்த சிவாலயம் போல் காணப்படும் இந்த மகனியர்களின் சரித்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அவற்றின் வாயிலாக ஹரிபக்தி நமக்கு சித்தியாக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இவ்வாறு விஸ்தாரமாக சில ஸ்தானங்களை, லீலைகளை விட்டு முக்கியமான ஸ்தானங்களை மட்டும் ஸ்மரித்து செல்கின்றோம். பக்த கோரா கும்பாரின் சரித்திரத்தை விஸ்தாரமாக கூறிய வண்ணம் சொல்கின்றார். கோரா காக்கா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் இவர் சிறுவயதிலிருந்தே பானை சட்டிகளை செய்யும் திறம் மிக்கவராக பாண்டுரங்க ஸ்மரணையிலே வாழ்ந்த வண்ணம் இருந்தார். இவரை சுற்றி ஏழை பாழைகளான சிறுவர்களும் சிறார்களும் சூழ்ந்த வண்ணம் இருப்பார். அவர்களுக்காக சின்ன விட்டல் மூர்த்தி செய்து கொடுப்பார். கண்ணன் உருவத்தை செய்து கொடுப்பார். தவழ்ந்த கண்ணன், விளையாடும் கண்ணன், ஓடும் கண்ணன், ஆடும் கண்ணன், விட்டலன்
இவையெல்லாம் சமைத்து கொடுக்க கோரா காக்கா என்று அவரை சுற்றிய வண்ணம் குழந்தைகள் இருக்கும். அவர்கள் ராமகிருஷ்ண ஹரி சொல். அப்பொழுதுதான் இந்த விட்டலன் வெந்து அழகாக நமக்கு வெகுகாலம் கூடவே இருப்பான் என்று சொல்லி அவர்களை எல்லாம் பாடச் சொல்லி தான் தன்னை மறந்து ஆடுவார். அதற்குள் ஸ்ரீமூர்த்திகள் தயாராகிவிடும், குழந்தைகளுக்கு தந்து மகிழ்வார். இவருக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தது. அக்குழந்தை தவழும் நிலையிலே நான் நதிக்கு சென்று நீர் எடுத்து வருகிறேன், குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மனைவி செல்ல அதை சில நேரம் கண்காணித்து வந்தார். பழையபடி மண்ணை துவைப்போம் பிசைப்போம் என்று அவர் பாண்டவங்களுடைய நாமத்தை கூறிய வண்ணம் இருக்க, நாம் மண்ணை பிசைகின்ற தந்தையின் திருவடியை வந்து குழந்தை கவுகின்றான். குழந்தையும் சேர்த்து பிசைந்து விட்டார். தன்னை மறந்து கண்களிலே நீர் பெருக்கி விட்டனுடைய ஸ்மரணத்திலே இருந்த வண்ணம் இருக்க, அவர் மனைவி கண்டாள், மயக்கம் போட்டு விழுந்தாள், நாதா என்றாள், நடந்ததை விவரித்தாள், உலுக்கினாள், பிரஜை வந்தது, அழுதார். ஒரு நாள் இரவு யாதச்சிகமாக அவருடைய கை மனைவியின் மீது பட, பாண்டரங்கன் மீது ஆணை, என்னை தொடாதீர்கள் என்று வாழ்க்கையின் வெறுப்பில் உச்சத்திற்கே அவள் என்ற வாயில் இருந்து அவ்வாறு வாக்கு வர அதையே பிரத்யட்சமாக ஏற்றுக்கொண்டார் விட்டலின் ஆணை என்று. இருவரும் வாழ்ந்தனர். ஒருவருக்கொருவர் பேச்சு அறவே அற்ற நிலையிலே அவருடைய ஜீவனம் நடந்தது. விட்டனுடைய ஒரு லீலையினாலே எந்த மனைவியை நான் யாதச்சிகமாக தொட்டேனோ அந்த கை எனக்கு இல்லாமல் போவது என்று அருவாமனிலே தன் கைகளை வெட்டி கொண்டார். ஐயோ, கைகள் இழந்த நிலையிலே இவர் எவ்வாறு இருப்பார் என்று அவர் மாமனார் கருதினார். அவருக்கு தன்னுடைய இரண்டாவது குழந்தையும் திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறு இருக்கும் பொழுது விட்டலுடைய அருளினால் அவருடைய கைகள் மீண்டும் உழைத்தன. பாண்டரங்கன் அவனுடைய லீலையை இவ்விதமாக பல்வேறு இடங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே தேடி தேடி ஓடி ஓடி வந்து அவனுக்கு கைங்கரியம் செய்து அவருடைய பெயரை கியாத்தியை உலகெங்கும் பரப்பினார். இதை ஏகநாதர் விஸ்தாரமாக கூறிய வண்ணம் செல்கின்றார். சத்தியபுரியிலே அவர் இருந்ததும், பிரேமை பக்தியிலே தன்னை மறந்ததும், சதா ஆடிப்பாடி மகிழ்வதும், பாண்டுரங்க ஸ்மரணத்தை தவிர அந்நியதா வேறு உலகமே தெரியாத நிலையிலே ருக்மாபாயி பாண்டுரங்கரிடம் இவ்வாறு உன் தாசன் இருக்க நீ இருக்கலாமா என்று அவர் இருக்க, ஞானதேவர் முதலான சாதுக்கள் எல்லாம் இவரை வந்து தரிசித்து இவருடைய கருணைக்கு பாத்திரமானார்கள். இவருடைய வீட்டிலேயே பெரிய சாது சங்கம் தேடி வந்தது. நாமதேவர், ஞானதேவர், நிவர்த்திநாத், சோபானதேவர், முக்தாயி இவர்கள் எல்லாரும், ஜனாபாயி இவர்கள் அனைவரும் வர அவர் பாண்டம் சூடு ஆகிவிட்டதா, சரியான பதத்தில் இருப்பதா என்று தட்டி பார்த்திருப்பதற்காக ஒரு கோல் வைத்திருந்தார். அதை எடுத்து வந்து முக்தாயி, கோரா காக்கா எல்லார் தலையிலும் தட்டுங்கள், பாண்டம் பதமாக இருக்கின்றதா என்று பாருங்கள் என்று விளையாட்டாக கூற, அவ்வாறே அவர் நிவர்த்திநாதர் தலையிலே தட்ட, இவர் நமக்கு அனுகிரகம் செய்ய வந்த பரமசிவன் அல்லவா என்று அவரை நமஸ்கரிக்கின்றார். ஞானதேவரை தட்ட, இவர் சாட்சாத் பாண்டுரங்கன் அல்லவா என்கின்றார். சோபானதேவரை சாட்சாத் பிரம்மதேவன் அல்லவா என்று கூறி ஆதிசக்தியான முக்தாபாயை தொட, அடுத்து நாமதேவர் அமர்ந்திருக்க அவரை தட்டப்போனார். யாரென்று நினைத்து என்னை தட்டுகின்றீர்கள்? எனக்கு அதிபால்யத்திலேயே பாண்டுரங்கனை சாட்சாத்காரம் பண்ணினேன். அதனால் என்னை பாண்டுரங்கன் அனுக்ஷணமும் என்னை பார்த்த வண்ணம் இருக்கின்றான். நீங்கள் செய்வது சரியல்ல என்று கோபித்து கொண்டு செல்ல ஜனாபாயும் கூட சென்றாள். ஞானதேவர் தேடி வந்தார். அப்பா நாமதேவா, சிறுவயதிலே பாண்டுரங்கனை நீ தரிசித்திருக்கலாம், அவன் இன்றும் உன்னோடு பேசலாம், ஆனால் குரு அல்லாமல் ஞானம் பூர்ணமாகாது அப்பா என்று கூறி விசோபா கைசர் என்கின்ற மகனிடம் அனுப்பி ஞானோதயம் ஏற்பட வழிவிட்டார். இவ்வாறு அவர் நாமதேவருடைய சரித்திரத்திலே கோராகும்பருடைய பாத்திரம் மிகவும் திருப்புமுனையாக அமைந்தது என்றால் அதில் இவருடைய சரித்திரத்தை கூறி முடிக்கையிலே ஏகநாதர் கூறுகின்றார். குலாலவே சாந்த கோராதோ கும்பார், குலாலவே சாந்த गोरातो कुंभार, कीर्ति चराचर बरियेले, प्रतिज्ञा करुणी कर कमल तोड़ी, प्रतिज्ञा करुणी कर कमल तोड़ी, बाजने ही गड़ी श्री विठ्ठल, बाजने ही गड़ी श्री विठ्ठल, नाम निरंतर वदत सेवाचे,
विठ्ठल नाम निरंतर वदत सेवाचे प्रेम मी तयाचे कायवानु प्रेम मी तयाचे कायवानु एका जनार्दनी भक्ताच्या कैवारी एका जनार्दनी भक्ताच्या कैवारी भक्ताच्या कैवारी भक्तांच्या कैवारी भजन ती करी घरी त्याच्या बाजने ती करी घरी त्याच्या कुलाल वेशांत गोरा तो कुंभार कुंभार जन குயவன் குலத்திலே ஒரு குயவனாராக அவதரித்த கும்பார் கோரா கும்பார் கீர்த்தி சராச்சர பரியலே அவருடைய புகழ் உலகெங்கும் வியாபித்திருக்கின்றது. பிரதிஜா கருணி கர கமல தோடி யாதிர்ச்சிகமாக தன் மனைவி மீது கைப்பட்டது ஒரு இரவு. விட்டலன் மீது ஆணை என்னை தொடாதீர் என்றார். இவ்வாறு மறுமுறை ஆயிற்று. தன் கையை தானே அருவாமனையிலே அறிந்து கொண்டு தானே வாயினால் துணியை எடுத்து கட்டிக்கொண்டு விட்டல ஸ்மரணத்திலேயே அமர்ந்து விட்டார். ரத்தம் பிரவகித்து ஓடுகின்றது. விட்டலன் அவ்வூர் கிராமத்தில் ஒரு சிறு குழந்தை வேஷத்திலே வந்து அவரை தடவி கொடுக்க அந்த புண் சரியாகின்றது, கை வளரவில்லை. பின்னர் இந்த நிலையிலே அவருக்கு தன்னுடைய இரண்டாவது குழந்தையும் திருமணம் செய்து தருகின்றார் அவருடைய மாமனார். இதற்கு பின்னர் மனைவியிடம் பேசுவதில்லை, மனைவி சமைத்தால் சாப்பிடுவதில்லை என்ற நிலையிலே சதா விட்டல நாமத்தையே ஸ்மரித்த வண்ணம் இருக்கின்றார். நாம நிரந்தர வதத சேவாச்சே பிரேமமீதயாச்சே காயவானு. அவர் விட்டலன் மீது கொண்ட அபாரமான பிரேமையை வார்த்தையால் வர்ணிக்க எழுமா. ஏகா ஜனார்தனி பக்தாச்சா கைவாரி, பக்தர்களுக்கு உதவுவதற்காகவே ஒரு அவதாரம் விட்டலன். பஜனே தீ கரி கரி தியாச்சா, ஒரு சமையற்காலனின் வேஷத்திலே தான் அங்கு தோன்றி அவருக்கு சமைத்து அவரை கூட்டிவிட்டு அவருக்கு குளிப்பாட்டி வஸ்திரங்களை மாற்றி இவ்வாறு இருக்கையிலே இதை கண்டார் மாமனார். தன்னுடைய இரண்டாவது குழவியும் அவளுக்கே மனம் முடிக்க அவர்களுடைய இல்லறம் நல்லறமாயிற்று. விட்டலன் கிருபையினால் கைமுளைத்தது. இரு மனைவியோடு ஆனந்தமாக விட்டலன ஸ்மரணத்திலேயே வாழ்ந்து விட்டல சரணகமலத்தை சென்றடைந்த அந்த மகனியரை ஏகநாதர் இவ்வாறு வர்ணித்து மாய்ந்து போகின்றார். மகா ஞானியாக இவர் உலகோர் அனைவரும் காண ஒரு சுக்ல சஷ்டி அன்று பிறந்தார். அதே மாதிரி ஒரு சுக்ல சஷ்டி அன்று கோதாவரியிலே தீர்த்த சமாதியை ஏற்றுக்கொண்டார். கிட்டத்தட்ட 66 வயது காலத்திலே அளப்பரிய சாதனைகளை செய்தார். எண்ணற்ற சாதுக்களுக்கு இவர் அடைக்கலனாக இருந்தார். தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் என்று கருதப்பட்டவர்களை ஆதரவு தந்தார். ஒரு காசிக்கு போய்விட்டு வரும் பொழுது அவருடன் எண்ணற்ற பக்தர்கள் கொளுத்தும் வயலிலே ஒரு மகர் சிசு மணலிலே சுற்றித்திருந்தது. அதற்கோ தாகம். அதற்கு காசி கங்கா தீர்த்தத்தையே தந்தார். அது சுருண்டு விண்டிருந்தது. பின்னர் எழுந்து ஓடியது. இவர் கண்ணுக்கு மட்டும் வந்தது பாண்டுரங்கன் என்று தெரிந்தது. அப்பொழுது பிரத்யட்சமாக கூட வந்த யாத்ரிகர்களுக்கு கங்கையை ஒரு சிறுவனுக்கு கொடுத்து விட்டான் என்று நினைக்காதீர், அவர் கொடுத்தது எனக்குத்தான், சர்வாந்தர்யாமியாக நான் நிற்கின்றேன் என்ற பிரம்ம நிரீட்சணம் அவருக்கு இன்னும் உண்டு என்பதனாலே இதை உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். இந்த லீலையின் மூலமாக கூறினான். ஞானேஸ்வரர் சொப்னத்திலே வந்தார். ஆலந்தி வா என்ற உடனே சென்றார். அங்கு தியானம் பண்ணுகையிலே என் கழுத்திலே அஜான விருட்சத்தின் வேர் சுத்தி இருக்கின்றதை எடுத்து விடு என்றார். உள்ளே சென்று பார்த்தால் சமாதியில் இறங்கிய அன்று 16 வருஷ யுவாவாக 1000 கோடி ஆதித்தன் ஒன்று சேர்ந்து உதித்தால் போர் இருந்த மகனியர் அவரை கண்டார். அழுதார், திருவடியை தொழுதார். அப்பா, என் கழுத்தில் இருந்த வேரை நீக்கிவிட்டா. அதுபோல் ஞானேஸ்வரிலே பல்வேறு இடைச்சொருகர்கள் அவை அனைத்தையும் நீக்கி சுத்திகரணம் செய் என்ற உடனே அடுத்த கணம் அங்கு அமர்ந்து அவருடைய சமாதிக்கு முன்னாக அமர்ந்து அநேக சாதுக்கள் ஒத்தாசை செய்ய ஞானேஸ்வரி பாராயணம் நடந்த வண்ணம் இருக்க ஆங்காங்கே சீர்திருத்தங்களை சொல்லி அவை அனைத்தையும் பிரதி எடுக்க வைத்து உத்தமாதிகாரிகளுக்கு கொடுத்து இவ்வாறு நீங்கள் மகாராஷ்டிரம் பூர இந்த சுத்திகரணம் செய்யப்பட்ட ஞானேஸ்வரியை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து சென்றார். ஹரிஹர பேதத்தை நீக்குவதிலே தலையாய பொறுப்பை தான் வகிப்பதான நினைத்து அத்தியாச்சரியமான சிவனின் மகாத்மியத்தை பல்வேறு இடங்களிலே ஆயிரக்கணக்கான அபங்கங்கள்
இன்று ஒரு சில 100 தான் கிடைக்கின்றன. அவ்வளவு செய்துள்ளார். பரமாத்மாவான தெய்வத்திற்கு இரு பக்கம் என்றால் ஒரு பக்கம் ஹரி ஒரு பக்கம் ஹரன் என்பதை இவர் ஒத்துக்கொள்கின்றார். அவ்வளவு அழகாக ரூபவர்ணனிலே விட்டலனை எவ்வாறு வர்ணித்தாரோ அவ்வாறே இங்கு பரமசிவனையும் வர்ணிக்கின்றார். ஸ்வரூப சுந்தர அதி விஷால நேத்ரி நிகதி அக்னி ஜுவால ஹதயாவரி சர்பாச்சி மாள दुष्ट दुर्जना प्रत्यक्ष काल वाचे वद हर हर शब्द तेने निरसे भवबंध माथा जटा शोभे पिंगठ वर्ण मध्ये गंगा वाहे परिपूर्ण तदयी सदा राम ध्यान तयासी पाहता निवेमन शिव शिव नाम हे तारक जयाध्याति ब्रह्मादिक सिद्ध साधक वाणिति अनेक तयाध्याता सुखालौकिक पामांगी गौरी सुंदर तेजे लोपत से दिनकर रईन्द्याता परात्पर एका जनार्दनी थुटे वेरजार பணித்து கொண்டே செல்கின்றார். ஸ்வரூபத்திலே அத்தியாச்சரியமான அழகு மிகுந்த ஸ்வரூபம் பரமேஸ்வரனுடையது. திருநேத்திரங்களை உடையவன். ஹிருதயத்திலே மார்பிலே விசாரமான வக்ஷஸ்தலத்திலே சர்ப்பங்களை தரித்திருக்கின்றான். துஷ்டஜனங்களுக்கு பயானகமான அந்த காலஸ்வரூபியாக அவன் விளங்குகின்றான். எவன் ஹரஹர என்ற சப்தத்தை அவசேனாப்பி அறியாமலும் கூறிவிட்டாலும் அவர்களுடைய பவபந்தத்தை தொலைப்பதிலே அவனுக்கு நிகர் அவனே. அவனுடைய தலை மீது பெரிய சிவந்த ஜட்டாபாரம், அதன் நடுவே கங்கை. அவள் பிரவகித்து பூமியை விஷ்ணுபாதோதகமான அந்த கங்கையை தரித்த பரமசிவனாரின் ஜடையிலிருந்து வெளிப்பட்ட அந்த கங்கையானது உலகனைத்தையும் பாவனமாக்குகின்றது. அவனுடைய ஹிருதயத்திலோ சதா ராமத்தியானமே இருந்த வண்ணம் இருக்கின்றது. அவனுடைய திருமுகமோ ராமநாமத்தையே சொல்லி கொண்டிருக்கின்றது. காரணம் சிவ சிவ நாமஹே தாரக. தாரக மந்திரத்தை சொல்லி சொல்லி அவரே தாரகஸ்வரூபியாக ஆகிவிட்டார். அவருடைய நாமத்தை சொன்னாலே பவபந்தமானது தொலைந்துவிடும். ஜயாகாத்யாதி பிரம்மாதிக. பிரம்மாதிகர்கள் இவரை தியானம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். சித்த புருஷர்களும் சாதகர்களும் இவருடைய பெருமையை வர்ணித்த வண்ணம் இருக்கின்றார்கள். லோகாலௌகிகமான அபௌருஷேயமான மகிமையை கொண்டவர் பரமசிவனார். அவருடைய இடப்பாகத்திலே கௌரி அர்த்தாங்கியாக இருக்கின்றாள். மகா கண்களை கூச வைக்கும் 1000 ஆதித்யர் ஒன்று போல் உதித்தார் போல் இருக்கின்ற மகா தேஜஸ்வியான அவருடைய ஹிருதயத்திலே பரபிரம்மாகாரம் ஜுவலிக்கின்றது. இவ்வாறு இவரை யார் தியானிக்கின்றார்களோ அவர்களுடைய சகல விதமான சம்சயங்களும் நீங்கி, கர்மாசயங்களும் நீங்கி, பாவங்களெல்லாம் நீங்கி அவன் ஞான வைராக்கிய பரிதனாக மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகின்றான் என்று அழகாக கூறுகின்றார். இவருடைய நாமத்தை அனவரதம் கூறுகின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் வசிப்பதற்கு இனிமேல் இடமில்லை. அவர்கள் சொர்க்காதி போகங்களை அனுபவிக்க வேண்டும். சிவநாமமே காமக்ரோதாதிகளை எரித்தருளும். சிவன் திருவித தாபத்தையும் போக்கி அடிப்பான். சிவநாமத்தினாலேயே பக்தியும் முக்தியும் புக்தியும் கரஸ்தமாகின்றது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்கின்ற யாத்தனங்கள் விலகுகின்ற ரித்தியம் சித்தியம் கரஸ்தமாகின்றது. எவருடைய திருமுகத்திலே அனவரதம் சிவநாமம் இருந்த வண்ணம் இருக்கின்றதோ அந்த சிவநாம சாரமானது பவசிந்தத்தை காக்க வைக்கும். அப்பேற்பட்டவர்கள் தன்ய தேஜன ஜெயா சிவாச்சே பஜன. பரமசிவனை பஜிப்பவர்கள் தன்யரானார்கள். இதைவிட ஒரு சுலபமான மார்க்கம் யாதொன்றும் இல்லை. சிவநாம உச்சாரத்தேன கலிகாலாசி தார. கலிபயத்தை போக்கடிக்கெல்லாம் இந்த நாமத்தின் மகிமையை கூறி மாளாது. அது ஆகமங்களும் நிகமங்களும் வர்ணிக்க இயலாது திரும்பிவிட்டன. சகல மந்திரங்களின் இருப்பிடமாக மந்திரத்தின் சாரமாக இருப்பது சிவமந்திரம் பஞ்சாட்சரம். இதை ஜபிப்பவர்கள் சகல விதமான காமனைகளையும் பெறுகிறார்கள் என்று வர்ணித்து கொண்டே சொல்கின்றார். சோமவார விரதமும் ஏகாதசி விரதமும் செய்வது நமக்கு 2 கண்களாகும். சிவனை வந்திப்போம், சிவவிஷ்ணு பேதத்தை நீக்குவோம், சிவனை ஸ்மரிப்போம், ஹரிநாமத்தை கூறுவோம், ஹரியை பஜிப்போம், சிவநாமத்தை கூறுவோம் என்று இந்த பரமசிவனாரின் பெருமையை கூறிய வண்ணம் செய்கின்றார். சிவராத்திர விரத கரி யதாவிதி பாவே பூஜி ஆதி சிவலிங்க சுகலே ஜன்மாச்சே பந்தன புனராகமனு நயே தேனே
एक बिल्वदल चंदन अक्षता पूजन तत्वता सोपे बहु एका जनार्दनी पूजिता साचार इच्छिले हरिहर पूर्ण करती சிவவிரதத்தை செய்த வண்ணம் சிவத்தியானம் செய்த வண்ணம் சிவஸ்தோத்திரங்களை கூறிய வண்ணம் சிவபரமான வேதபாகங்களை கூறிய வண்ணம் பாவபூர்வமான பூஜையை எவன் சிவராத்திரி விரதத்திலே அனுஷ்டிக்கின்றானோ அவனுடைய சகல விதமான காமனைகளும் பூர்த்தியாகின்றது. ஓம் நமோ ஜி சிவா நமோ துஜ மகாதேவா கருணி உபகார ஜீவா அவதார தரிலா சோபாமந்திர ராமநாம தேனை ஜாலே சர்வகாம சாதனாஞ்ச சம गोवाविला मैसोनिया दृढ़ासनी नाम जपे निशिदिनी तयासी अवनी सोपे दिशे वरवे साधनमोत्तम अवघा निवारिणा क्षम गाता तुमचे नाम वंद्यति ही लोकी जड़ जीवोद्धरले कलिमाजी सोपे केले राम नाम जप वाहिले थोर साधन हे अवतार धरुणी साचा उद्धार केला जड़ जीवाचा एका जनार्दनी नामाचा पाडविला महिमा एका जनार्दनी नामाचा वाडविला महिमा. ஹரிஹர வேதத்தை இவர் கூறியது போல் யாரும் கூற இயலாது. ஏகா ஆரோஹண நந்தி एका गरुड वाहे स्कंदी एका नित्यवास स्मशानी एका क्षीर निधि शयनी एक भस्मलेपन सर्वांग एका छंदन उटी अव्यंग एका रुंड माला कंठी शोभती एका रुणे वैजयंती एका जनार्दनी सारके पाहतान नदिसे पारके என்று ஹரிஹர வேதத்தை மிக அழகாக கூறிக்கொண்டு செல்கின்றார். ஹரிஹரா வேத மேத ஹரிஹரா வேத மேத நகா கரு அனுவாத நகா கரு अनुवाद हरिहरा वेद धरितारे वेद अदमतो जानीचे वैनव निकासं ब्रह्म महादेव सर्वोत्तम द्वैताजा भ्रम धरू नको हरिहरा वेद वेद नकाकनु अनुवाद मुख्यजाप्य शिवाचे शिवाचे उगड़े केले पासाचे एका जनार्दनी वाचे वाचे राम नाम 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 हरिहरा वेद वेद नखा करू अनुवाद तरितारे भेद अदम तो जानी जे हरिहरा वेद. ஹரியும் ஹரணியும் வித்தியாசமாக பார்ப்பதோ ஒருவரை உயர்த்தி மற்றொருவரை தாழ்த்துவதோ மத்பக்த சங்கரத்வேஷி மத்வேஷி சங்கரப்பிரியா என்று பகவானே கூறுகின்றான். அவ்வாறு என்னை புகழ்ந்து கொண்டே பரமசிவனை வெறுப்பவர்களோ பரமசிவனை புகழ்ந்து கொண்டே என்னை வெறுப்பவர்களோ ஆசந்திரார்க்கம் சந்திரனும் சூரியனும் இப்பூமியிலே எவ்வளவு காலம் ஜொலிக்கின்றனோ அவ்வளவு காலம் நரகவாசத்திற்கு ஆட்படுகின்றார்கள் என்கின்றார். இந்த அதமமான இந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள். வைஷ்ணவர்களிலே உயர்ந்ததான பரமசிவன் என்பதை அறிந்து கொள்ளீர்கள். வைஷ்ணவானாம் யதாசம்பு என்று பாகவதம் கோஷிப்பது போல் வைஷ்ணவ நிகா சம்பிரம மகாதேவ சர்வோத்தம. இதனால் துவைத பாவத்தை விட்டுவிடுங்கள். ஆதிநாதனின் பரம்பரை இன்றளவும் வளர்ந்து வருகின்றது. என்னுடைய சுவாமியும் அப்பரம்பரையில் ஆட்பட்டவர். எந்த பரமாத்மா தன்னையும் மறந்து ராமநாமத்திலே மூழ்கியிருக்கின்றானோ அப்பேற்பட்ட பரமாத்மாவை நாம் பஜிக்கலாகாதா? அவனை விட்டுவிட்டு இந்த பேதபாவத்திலேயே புத்தியை செலுத்தி நம் வாழ்வை நாம் தொலைத்து விட்டோமே.
அவனைப் போல் ஒரு கிருபாலி உண்டா? அவனைப் போல் ஒரு தயாளு உண்டா? அவனைப் போல் ஒரு கருணாசாகரன் உண்டா என்று கேட்ட வண்ணம் ஹரிஹர பேதத்தை நீக்குகின்றார். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 அபங்கங்கள் செய்த ஏகநாத் மகாராஜுக்கு நாம் என்ன செய்தாலும் தகும். அப்படி யாரும் தொட்டிராத மிகவும் சமகரமாக விளக்குவதற்கு, புரிய வைப்பதற்கு கடினமான விஷயத்தையும் அதிசுலபமான அபங்கங்களின் வாயிலாக பெரும் பொருள் கொண்ட திருக்குறளாக இதை அமைத்து நமக்கு வடிவமைத்து தந்த ஏகநாதருடைய பெருமையை இன்னும் நாம் கற்றறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடே விரிவுக்கஞ்சி ஹரிஹர பேதத்தை நீக்கி அவருடைய திருவடித்தாளை நமஸ்கரித்து மேலே செல்கின்றோம். ஞானேஸ்வரர் பிரத்யட்சமாக தரிசனம் தந்து ஒரு சிரசிலே கையை வைத்து அவருடைய பக்தியை அங்கீகாரம் செய்தார். அவர் மீது அநேக கீர்த்தனைகளை பாடி மகிழ்ந்தார். அப்பேற்பட்ட ஏகநாதருக்கு காவடி தூக்கிய கண்டியாகிருஷ்ணனை நினைப்போம். பரமாத்மாவே வந்து ஒரு பக்தனுக்கு தாசானுதாசனாக இருந்ததை இவருடைய சரித்திரத்தின் வாயிலாக நாம் அறிகின்றோம். அப்பேற்பட்ட சாந்தி பிரம்ம மகாராஜ் குணங்களின் நிலைக்கடன் எண்ணற்ற அபங்கங்களை எழுதி பண்டரி க்ஷேத்திரம் வராமலேயே பண்டுரங்கனை அப்படி தரிசனம் பண்ணி தாரணை செய்தவர். பின்னர் வந்து தரிசனம் செய்கின்றார். ருக்மிணி பரிணேனம் பாவார்த்த ராமாயணம் என்ற எண்ணற்ற மராட்டி பாஷையிலே எழுதி முடித்தார். பாவார்த்த ராமாயணம் பாதியிலே நின்று விட்டது. அவருக்கு ஒரு சீடன் காவோபா என்ற பெயர். சதா குருநாதருக்கு ஆகாரம் செய்வதுதான் அவனுடைய தொழில். அவர் துளி எடுத்துக்கொண்டு மீதத்தை வைத்து விடுவார். அனைத்தையும் அவன் உண்பான். அன்று வந்த பக்தர்களுக்கெல்லாம் போக மீதி எது இருக்கோ அனைத்தையும் மிச்சமின்றி உண்டு விடுவான். அதனால் சதா உண்ணுவதனாலே அவனுக்கு காவோபா என்று பெயர் விட்டுவிட்டனர் ஜனங்கள். அப்பொழுது அவர் சித்தி ஆக போகின்றார். கோதாவரியிலே 2 கலக்கப் போகின்றார். பைட்டநகர க்ஷேத்திரத்து வாசிகளும் சுத்தி பத்தி இருந்த பல்லாயிரக்கணக்கான பல லட்ச ஜனங்கள் ஒன்று கூடி ஏகநாத ஜனார்தன ஏகநாத என்ற நாமாவளி கூறிய வண்ணம் இருக்க ஒரு சீடன் ஓடி வந்து, அப்பா பாவார்த்த ராமாயணம் பாதியில் நிற்கின்றதே, கவலைப்படாதே, காவோபா செய்வான் என்று கூறிவிட்டு சித்தியானார். பகுகாலம் பின்னர் காவோபாவிடம் பக்தர்கள் வந்து, உன் குருநாதர் கூறினார் அப்பா, என் சுவாமி சொன்னாரா, என் பிரபு சொன்னாரா, என் குருநாதர் சொன்னாரா, எழுத்தாணி எடுத்து வாருங்கள் என்றார். இதுவரை நிற்கின்றது என்று கடைசி ஸ்லோகத்தை படித்து காட்ட குருசரணத்தை தியானித்தார். கண்களை மூடினான். கண்களில் நீர் பெரிதும் பிரவகித்தது. ராமாயண காட்சிகள் மனசிலே தோன்றின. அன்று வரை வாய் திறவாத மௌனியாக குருசேவா துரந்தரனாக இருந்த அவருடைய வாயிலிருந்து அத்தியாச்சரியமான ஓவிகள் வெளிப்பட்டன. இன்றும் ஒரு சில இடங்களிலே இது ஏகநாதர் செய்ததுதானோ என்று வியக்கும் அளவுக்கு பாவார்த்த ராமாயணம் அமைய அது பூர்த்தியாகி அதன் பிரதிகள் எடுக்கப்பட்டு மகாராஷ்டிர தேசம் எங்கும் பிரச்சலிதமாக பிரச்சுரிக்கப்பட்டது. இப்பேற்பட்ட ஏகநாதர் ஜனார்தன சுவாமியின் திருவடிக்கு நிழலாக இருந்தவர். குருசேவையின் பிரதீகம், குருபக்தியின் சொரூபம், குருபக்தியை விதரணம் செய்வதிலே தன்னிகரற்றவர். அப்பேற்பட்டவர் பல்வேறு கிரந்தங்களை செய்து மகாராஷ்டிர மக்கள் என்றும் இவரை அனுக்ஷணம் நினைக்கும்படி செய்துவிட்ட அவருடைய சேவையை ஸ்வயம் துவாரகாதீசனே செய்தான் என்றால் இவருடைய மகிமையை என்னென்று கூறுவது? அப்பேற்பட்ட மகனியை ஸ்மரித்து நாம் வாழ்வாங்கு